வணக்கம். இன்றைக்கி நம்ம நாகமலை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஹை சீலிங் ஹவுஸ் செம்மையாக டிசைன் பண்ண ஒரு ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ஹவுஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிழக்கு பார்த்த ஒரு வீடு இது. 1750 ஸ்கொயர் ஃபீட், அதாவது பில்டிங் ஏரியா. லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 3.5 சென்ட்டு. ஸோ ஒரு லிவிங் ரூம் உள்ள நுழைஞ்சோன்னே 12க்கு 16. அதிலே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு, அது போக ஸ்டெப்ஸு வீட்டுக்குள்ளே. ஏன்னா ஹை சீலிங் ஹவுஸ்ன்றனால ஸ்டெப்ஸு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் லாபியில் உட்காந்துருந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த லுக்கு இந்த வீட்டில் நான் பார்த்தேன். அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், சீலிங்குடைய மேல்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா டார்க் பெயிண்டிங்கு. அதாவது ஒரு சும்மா ஏதோ பண்ணுற மாதிரி இல்லாமல் அதோடைய டிசைனிங்கு, அதாவது மெனக்கட்டுறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த வீட்டில். அதே மாதிரி சாண்ட்லியர் லைட்டாக இருக்கட்டும், ஃபுல்லாமே வந்து நல்ல ஒரு லுக்கு, ராயல் லுக்காக இருந்துச்சு. சும்மா அது மாதிரி கசமச்சான் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ராயல் லுக்காக இருந்துச்சு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 10. இந்த பெட்ரூமில் ஃபுல்லாகவே வந்து கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 3 ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான், இந்தியன் டாய்லெட்டு இதில் இல்லை. அருமையாக வந்து, அதாவது அந்த வால் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஏற்றிட்டாங்க. இல்லைன்னா பாதி டைல்ஸு பாதி வந்து அந்த செவுத்தில் ஃபுல்லாக டைல்ஸ் ஓட்டாமல் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. கிச்சனு இதில் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கனால கொஞ்சம் கிச்சனில் தான் எல்லாமே அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. வாஷ் பேஷனை பார்த்தீங்கனாலே வேறு லெவலில் இருக்கும். அதுபோக இந்த கிச்சனில் இருக்க கபோர்டு, பொதுவாகவே ஒரு கபோர்டு இருக்கும், அதில் வந்து ஒரு கிளாஸ் அப்படி இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த கபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ராயல் லுக்கு. அதான் சொல்லலாம், இந்த வீட்டில் வந்து அவங்க டிசைன், அவங்க டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ராயல் லுக்காக இருந்துச்சு. சிம்னி எல்லாமே போட்டு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் அந்த பெயிண்டிங் பொருள்லாம் எடுத்துட்டாங்கன்னா இன்னும் நம்ம வீடியோ எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே இதை உங்களுக்கு நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கன்ற காரணத்துக்காக தான் நான் உடனே பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ மாடிக்கு போனோன்னே மேலே பார்த்தீங்கன்னா 2 ரூம் 2 பெட்ரூம், ரெண்டுமே வந்து மாஸ்டர் ரூம். இந்த ஏரியாவில் ஒரு ஸ்லோ மோஷன் ஏன் கொடுத்தீங்கன்னா, அதில் மேலே ஏறி வந்து திரும்பினோன்னா ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்து நம்ம ரூமுக்கு போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டு, ஒரு 3 அடி 3.5 அடி நல்லா உயரமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களாம் இருந்தால் மேலே கீழே விழுதாத அளவுக்கு சேஃப்டி வைஸுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸோடைய திக்னஸ்ஸு, கைப்பிடியில் இருக்கிற கிளாஸோடைய திக்னஸ்ஸு நல்ல கனமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப சேஃப்டி வைஸும் நல்லா இருக்குது, லுக்குமே வந்து செம லுக்கு. ஸோ அடுத்து வந்து மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ அதுலேயுமே வந்து ஃபுல்லாக வந்து கபோர்டு இருக்குது, அது போக வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு எல்லாமே இருக்குது. இந்த ரூமுக்கும் தனியாக ஒரு பால்கனி. அப்படியே வெளியில் வந்து அந்த பால்கனிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் லைட்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த வீட்டில் உள்ள லைட்டிங்கை பற்றி முக்கியமாக சொல்லணும் நான். அதாவது இந்த வீட்டில் உள்ள லைட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டியூப் லைட்டு போட்டோம், ஒரு தனியாக வந்து ஒரு சதுரமாக போகிறாங்க, அந்த மாதிரி ஸ்கொயர் லைட்டு போட்டோம், அந்த மாதிரிலாம் இல்லை. லைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தோடு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லைட்டிங்லாம் அதெல்லாம் வந்து அருமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போன வீடுகளில் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா பார்த்த மாதிரி சொல்லியிருந்தோம். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த லைட்டிங் எல்லா ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து சீலிங்கில் வந்து அப்படியே அந்த சீலிங்கோடு ஃபிக்ஸ் பண்ணியே அந்த லைட்டிங் இருந்துச்சு. ஸோ இது அடுத்த பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயுமே வந்து இந்த மேலே பார்த்தீங்களா, அந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வாலோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம்லேயும் வழக்கம் போல் கபோர்டு, டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சு, அது போக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்து நம்ம இருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். நல்ல ஒரு காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கக்கூடிய இடம். இந்த ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பால்கனி. இந்த பால்கனிலாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு நல்லா, பெரியவங்களுக்கு வந்து இடுப்பளவு, சின்ன பிள்ளைங்கன்னா தலை மட்டும்தான் வெளியே தெரியும். அது நல்லா சேஃப்டி வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து இந்த வீடை பார்த்தல கட்டினா இப்படி தான் கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அடுத்தது வந்து மொட்டை மாடி. ஸோ மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லிட்டரு வாட்டர் டேங்க்கு ஒன்று இதில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இது சுற்றி ஃபுல்லாக வீடு தான். அதனால் வந்து ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கோம், பயப்படணுமோ வைக்கணுமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்களேன், வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோமே வீடு தான். இந்த ஏரியாலாம் பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. நிறைய வீடுகள் கட்டி அடுத்தடுத்து சேல் ஆகிட்டே இருக்குது. இந்த வீட்டுக்கு சொல்கிற விலை 90 லட்சம். ஏன்னா அவ்வளோ வேலைப்பாடுகள் இதில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ப்ரைஸ் நெகோசியபிள் தான். நீங்கள் நேராக வாங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பரை நான் இதில் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.